சென்னை போரூரில் நடைபெற்று வரும் மெட்ரோ பணிகளை தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா திடீர் ஆய்வு செய்து வரைபடம் மூலம் அதிகாரிகளிடம் பணிகள் குறித்து விளக்கம் கேட்டறிந்தார். பின்னர் பணிகளை மழைக்காலங்களுக்குள் முடிக்க உத்தரவிட்டார். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெய்ஹரிஷ் வழங்கிட கேட்கலாம். ஜெய்ஹரிஷ், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. சென்னை மாநகராட்சி முழுவதுமாகவே இந்த மழைநீர் வடிகால் பணிகளானது பெரும்பாலும் முடிவடைந்து விட்டதாகவும் கனமழை பெய்தாலும் அதை எதிர்கொள்ளும் தயாராக இருப்பதாகவும் தமிழக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக இந்த நிலையில் இன்று சென்னை போரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியான கொளப்பாக்கம் மற்றும் மணப்பாக்கம் ஆகிய பகுதியில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை மாநகராட்சி தலைமைச் செயலர் அலுவலகத்தில் மதுரவாயில் ஆரம்ப காலத்தை கோரிக்கை வைத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா இன்று சென்னை போரூர் ஏரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். குறிப்பாக போரூர் ஏரியிலிருந்து ராட்சத குழாய் மூலம் மணப்பாக்கம் பகுதியில் செல்லும் நீரை முறைப்படுத்தும் பணிகளையும் மாற்று நீர் தேக்க பணிகளையும் விரைந்து முடிக்குமாறு அப்போது அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் அனைத்து பணியும் முடிக்குமாறும் பேட்டியில் தெரிவித்திருந்தார். இந்த செய்தியாளர்கள் அளித்த பேரில் போரூர் ஏரியின் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க உள்ளதாக எனவும் இங்கிருந்து மணப்பாக்கம் கால்வாய் செல்லும் நீரின் குழாயில் சீரமைப்பு செய்யப்படுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த பணிகள் அனைத்துமே செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் முடிவடையும் என தெரிவித்திருந்தார். அதன் பின்னர் போரூர் சுற்றுவர பகுதியில் நம்ம சாலையில் மணல் தேங்காது எனவும் தெரிவித்திருந்தார். இதே போன்று வானகரம் செல்லும் சாலையில் மழைநீர் வடிகால் பணிகளை 2 மாதங்களுக்குள் முடிவடையும் எனவும் சுமார் கொளப்பாக்கம் மற்றும் மணப்பாக்கம் ஆகிய பகுதியில் நடைபெறக்கூடிய பணிகளை மழைநீர் வடிகால் பணிகளை சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து வேர்வை சொட்ட தலைமைச் செயலாளர் அவர்கள் நடந்தே சென்று பார்வையிட்டது குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.